Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீலகிரியில் புவி வெப்பமயம் உள்ளிட்ட காலநிலை மாற்றம், வேட்டையாடுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளால் வரையாடுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்மேற்கு பகுதியில் காணப்படுகின்றன. மலை பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படும் வரையாடுகள் மனித குலத்தின் உயிர் வாழ்வுக்கான முக்கிய தனித்துவமான சோலை, புல்வெளி சுற்றுச்சூழலை பராமரிப்பதிலும் உதவுகின்றன. இந்த நிலையில் நீலகிரியில் வரையாடுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது 1303 வரையாடுகள் உள்ளது என்றும், கேரளாவில் 1365 வரையாடுகள் உள்ளது எனவும் கூறியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியை வரையாடுகள் தினமாக தமிழக அரசு அறிவித்தது என்றும், நீர்பிடிப்பு பகுதிகளை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் வரையாடுகளை பாதுகாக்க இந்நாளில் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் வன ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரியில் மெயினாக அப்பர் பவானி, அவலாஞ்சி போன்ற பகுதியில் நீலகிரி தார், நீலகிரி வரையாடுகள் இருக்கு. இந்த இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது மெயினாக அந்த அந்த பகுதியில் இருக்கிற புல்வெளிகள். இந்த புல்வெளிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த புல்வெளி அடியில் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அந்த புல்வெளியில அந்த நீர் அப்படியே மழை காலத்துல பெய்கிற நீர் அப்படியே பிடிச்சி பின்னாடி சொட்டு சொட்டா மெதுவா அனுப்பி வைக்கும். அந்த மாதிரி தான் இந்த புல்வெளிகள் இருக்கு. ஸோ இந்த புல்வெளிகளை பாதுகாக்கிற முக்கிய பங்கு இந்த வரையாடுகள் செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீலகிரி தாரினுடைய எண்ணிக்கை 2668 தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1303 நீலகிரி தார் இருக்கு. கேரளாவில் 1365 இருக்கு இரவிக்குளம். இதில் 1950 இதனுடைய எண்ணிக்கை வேட்டையாடுறது பல விதமான காரணங்களாக மிகப்பெரிய அளவில் அழிவு சந்திச்சு இப்போ நீலகிரி தார் பாதுகாப்பு திட்டங்கள் பலதும் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அவன் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கனால அதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு. Omax, Vest and Briefs.